ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறீங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் vlogs எல்லாமே வந்துட்டு ஈத் vlog, ரமதான் vlog அப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒகேஷன் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு டே இன் மை லைஃப் ப்ராப்பராக போட்டு மோர் தென் 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னு இந்த 7 to 8:30 வந்து ஒரு ஹெக்டிக்காக போயிட்டுருக்கோம் எனக்கும் ஃபைஸினுக்கும். ஸோ அதை பெருசாக கேப்சர் பண்ண முடியல. இதை மட்டும் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. கடைசியாக பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஸினுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு குவிக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். வெளியே ஒரு வேலையாக வந்து போயிட்டுருக்குறோம். யூஸ்வலாக வந்து இப்படி இருக்கவே இருக்காது. எனக்கா நம்ம வந்து ஃபைஸின் ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்துப்பேன். டைம் எடுத்து மெதுவாக தான் க்ளீன் பண்ணிவிட்டு டிவி போட்டு பாட்டு கேட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேண்டிய வேலை இருந்ததுனால கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து வந்த வேலை ஒன்று, பட் அதை தவிர்த்து வேறு ஒரு வேலை வந்து பார்க்க வந்துட்டோம். பிகாஸ் நாங்கள் அந்த வேலை எங்களுக்கு சரியாக வந்து அமையல. அதனால வேறு ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கோவை பழமுதின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ தான் திறந்துருக்காங்க. போய் பார்க்கலாமேன்னு தான் வந்தோம். ஸோ வந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் எக்ஸாக்டிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. லெட்டூஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ரெஷ் சென்னையில் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்த மாதிரி இருந்தது மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் எல்லாமே வந்து கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் இல்லையா? இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாம் வாங்க போகிற திங்ஸ் வந்து ஒன்று அங்கே போகணும். அதுக்கப்புறம் சரி அது டைவர்ட் ஆகி அது இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பில் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு டைவர்ட் ஆகி வந்துட்டோம். ஸோ அப்புறம் வர வழியில் தான் இது வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போது வந்து ஒரு டைலமா தான், இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்றைக்கி போகணுன்னாக்கா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு டே ஆஃப், என் ஹஸ்பண்டோட பர்த்டே இன்றைக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் பெருசாக எதுவுமே போஸ்ட் கூட எதுவும் ஷேர் பண்ணலை. பிகாஸ் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே டேஸ் மூவ் ஆக நமக்கு ஒன்றும் லவ் கம்மியாகிடும் அப்படிங்கிறனால விஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது. தட் இஸ் மெச்சூரிட்டி. நம்ம விஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பர்த்டே வந்து அவங்க நல்லா போகும் அப்படின்னு கிடையாது. நம்ம அவங்க கூட இருந்தாலே அந்த பர்த்டே ரொம்ப நல்லா தான் போகும். ஸோ அதுதான் வந்து மெச்சூரிட்டி. பெருசாக நான் அதை விஷ் பண்ணி போஸ்ட் எதுவுமே போடல. கிஃப்ட்டுமே வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சி வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். இது ஒரு கிஃப்ட் பர்பஸாக கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் தோணலை. ஸோ அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும். வாங்குறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் அது வந்து இப்போ தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்து வேண்டாம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒரு 1 week மட்டும் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு அந்த பிளாக் ரைசன்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. டெய்லி வந்து நான் பிளாக் ரைசன்ஸ் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு பேக் வாங்கிக்கிட்டேன். லெட்யூஸ் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம 1 week வச்சு யூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரே நாளில் பொரியல் பண்ணி சாப்பிட்றது கிடையாது இல்லையா? சாலட் தான் பண்ண முடியும். அதனால் நம்ம ஒரே நாளில் அவ்வளோ சாலடும் வந்து பண்ணி சாப்பிடணும். நிறைய பேர் இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் தானே, ஃபைஸின்னு கொஞ்சம் சாப்பிடுவார். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா ஒரு 1 weekக்கு மீல் பிளான் பண்ணி சாலட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். அதனால் கிளிங் ஃபாயில் போட்டு ரேப் பண்ணிவிட்டேன். இன்னொரு வே ஆஃப் மெத்தட் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம கீழே டிஷ்யூ பேப்பர் மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து இருக்குது. 2 daysக்கு அப்புறம் அப்படி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே ரைஸின் வந்து சோக் பண்ணியிருக்கிறேன் தண்ணியில், பிளாக் ரைஸ். ஸோ அதுவும் வந்து சாப்பிட்ணும். ஒரு 3 hours மேலே ஆயிடுச்சு சோக் ஆகிட்டு. அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆர்கானிக் வெஜிடபிள் அண்ட் நார்மல் வெஜிடபிள்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டேக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. எனக்கு எது கிடைக்குதோ பார்க்க எனக்கு எது மனசுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோணுதோ அதுதான் வந்து வாங்கிட்டு வருவேன். மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஷாப்பில் இப்போ நான் போய் வாங்கினேன் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பில் வெஜிடபிள்ஸ் நாங்கள் யூஸ்வலாக வாங்கவே மாட்டோம். ஜஸ்ட் போயிட்டு இந்த ரோட்டில் தள்ளுவண்டி கடை சும்மா ஒரு கூட வச்சு பர்டிகுலராக 2 காய்கறி விற்பாங்க, அந்த மாதிரி கடையில் அந்த மாதிரி விற்கிறவங்கள்ட்ட வாங்குறது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிகாஸ் கொள்ளையில் போட்டு பறித்து வந்து விற்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி வாங்குறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் நல்லாவே கிடைக்கும் அது. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து காரில் தான் போக போகிறோம். ஏன்னா வெயில் வந்து டு த கோர் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெயில். ஸோ இதுக்கப்புறம் உச்சி வெயிலெல்லாம் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே வந்துட்டு கிளம்பிட்டோம். காலையில் வெயில் அடிக்குது, அட் த சேம் டைம் ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது. இது சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கள் ஊர்லலாம் வந்து வெயில் தான் அடிச்சிட்ருக்கு, பெருசாக மழைலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறையா ஜெயச்சந்திரன் போயிட்டோம். நேராக லஞ்ச் ஃபுட் கோர்ட் போயிட்டு மினி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே மினி மீல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது A to B மினி மீல்ஸ் லெவலுக்கு இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து half the price தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மினி மீல்ஸ் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். லன்ச் டைம் வந்தாலே மினி மீல்ஸ்க்கு தான் வந்து போவோம். அது கூட கிறிஸ்பி சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு. 2-3 ஷாப்பிங்கும் வந்து பண்ணணும். அது பெருசாக நான் கேப்சர் பண்ணல. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு 1 hour 2 hour மாதிரி ரெஸ்ட் எடுத்துருப்போம். அப்புறம் ஃபைசன் வந்து பிக்கப் பண்ணும். ஒரு 3 மணி போல் ஃபைசனுக்கு வந்து ஸ்கூல் விடுவாங்க. ஸோ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். செம்ம வெயில். ஸோ குடை எடுத்துகிட்டு தான் வந்து போயிட்டுருக்கிறேன். ஃபைசனும் பிக்கப் பண்ணியாச்சு இப்போது.
காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பின்னாடியே தான் நடந்து வருவார். ஃபாஸ்ட்டாக நடக்கவே மாட்டான். பட் இப்போ ரிட்டன் வந்து பிக்கப் பண்ணிட்டு வருவோம் இல்லையா ஸ்கூலில் ஈவினிங் டைம், அப்போதைக்கு ஒரு ஓட்டம் ஒன்று ஓடுவார். என் கண்ணுக்கே தெரிய மாட்டான் எங்கே இருக்கான்னு. ஸோ எனக்கு முன்னாடி லிஃப்ட் முன்னாடி போய் நிற்பார். சம்டைம்ஸ் ஸ்டேர் கேஸில் கூட ஏறி போயிடுவார். ஸோ வீட்டுக்கு வரான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே டோரை திறந்து உங்கள் டேடி முகத்தை பார்த்தா தான் அவருக்கு வந்து சந்தோஷமே வரும். அண்ட் ஈவினிங் வந்து பெருசாக எனக்கு எதுவும் வேலை இல்லை, லஞ்சு குக் பண்ணல, டின்னர் வந்து குக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் பெருசாக வேலை இல்லாதனால நான் இந்த வேலையில் இறங்கிட்டேன். சரி, நம்ம வார்ட்ரோப் வந்து க்ளீன் பண்ணி ஒரு 3 monthsக்கு மேலே ஆச்சு. எல்லாத்தையும் அப்படியே மடித்து தான் வைப்பேன். பட் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் டம்ப் பண்ண மாதிரியே இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணலாமே. இது க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அது வந்துடுச்சுன்னா நம்ம ஃபுல்லாக இறங்கிடுவோம். அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எனக்கு அன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து பெட் மேலே எடுத்து போட்டேன், ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாமே மடித்து தான் இருக்குது. ஸோ லைட்டாக மடிச்சுட்டு கொஞ்சம் ஆர்கனைஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் வச்சுருப்பேன். ஒரு ரெகுலராக வந்துட்டு எவ்ரிடே வந்து 5 ஸ்கூல் பிக்கப் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அதுக்கு ட்ரெஸ் மேட்சிங்காக வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு 6-7 வந்து ரெகுலராக ரொட்டீனாக ஹேங்கரில் எப்போதுமே இருக்கும். ஸோ அது மாற்றி வீக்லி சேஞ்ச் ஆகும். மீதியெல்லாம் அந்த பாக்ஸில் தான் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுருப்பேன், கொஞ்சம் ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு. அண்ட் புதுசு மட்டும் தனியாக வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இப்போ வந்து பிளெயின் ஹிஜாப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்த பேட்டர்ன் ஹிஜாப், இந்த பிரிண்ட் ஹிஜாப் எல்லாம் இப்போது நிறைய எல்லாத்தையும் அதை ஃபஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் யார்ட்டையாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே பிளெயினுக்கு போகலாம். ஒரே செட்டாக அப்போதைக்கு வந்து பிக் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்பப்போ ஒரு டிசைன் வரும் இல்லை, அது மட்டும் பிளெயினாக இருக்கிற ஹிஜாப்ஸ் மட்டும் எனக்கு இப்போ ப்ரிஃபரபுளாக இருக்குது. ராதர் இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் விட. அண்ட் மோஸ்ட்லி ஷிஃபான் வந்து ரொம்ப பிடிக்குது இப்போது காட்டனை விட. கொஞ்சம் நல்லா ஃப்ளோவியாக இருக்கு இல்லையா, அதனால். ஸோ அதனால் வந்து ஷிஃபான் ஹிஜாப் தான் அடுத்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேங் பண்ணியிருந்தேன். பெருசாக இங்கே சாரீஸ் எதுவும் வச்சுக்கவே மாட்டேன். பெருசாக இல்லை, முக்கால்வாசி இங்கே வச்சுக்கவே மாட்டேன். சும்மா ஒரு 4 சாரீ மட்டும்தான் இங்கே இருக்கும். மீதி அதுவும் வந்து எப்படின்னா ஏதாச்சும் அதை ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபால்ஸ் அடிக்க வேண்டியதுனா இங்கே எடுத்து வந்து ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி இங்கே வைக்கவே மாட்டேன். இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அந்த கேஷுவல் வேர் டாப்ஸு, பலாசோஸ், லெகின்ஸ் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும், குர்தாஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால் அது மட்டும்தான் இங்கே வச்சுருப்பேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து அடுக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது பெருசாக டயர்ட் தெரியாது. பிகாஸ் இது கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சி பண்ணுறது தான். ப்ளஸ் டிவியில் ஏதாச்சும் சாங் போட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் தெரியாது. அண்ட் இந்த டிஷர்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நான் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு நல்ல ஒரு கூல் ப்ளூ வித் டார்க் ப்ளூ ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் டூவல் டோனில் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டூவல் டோன் காம்பினேஷன் சைனீஸ் காலர் வச்சுட்டு ஒரு ஃபேன்சி பட்டன்ஸ் வச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. இது இன்னொரு கலர் இருந்தது, பேஸ்டல் கலரு, அதுவுமே நல்லா இருந்தது. பட் இதுதான் வந்து 2 பேருமே சேர்ந்து ஒன்றா பிக் பண்ணியிருந்தோம். அதுவுமே கூட வாங்கியிருக்கலான்னு தோணுச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஏன்னா அது ஃபிட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளாத்து ஃபிட் எல்லாமே சரி. அண்ட் நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணேன். பிகாஸ் ஃபைசின் மதியம் ஸ்கூல் போயிருப்பார். நைட் ஃபைசின் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேர்ந்து ஒரு 6:30 இருக்கும். அப்போ வந்து கிளம்பணும். மழை வேற வராமல் இருந்தது, க்ளவுடியாக சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னாக்கா நாங்கள் போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்த கிளிப்ஸ் எதுவுமே வந்து ரெக்கார்டில் இல்லை. அதனால பெருசாக என்னால் vlog வந்து கண்டினியூ பண்ண முடியல. இந்த vlog வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்.